வாழ்க்கை துணைங்கிறது நம்மளுக்குள்ள எந்த ஒளிப்பு மறைப்பும் இல்லைங்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே, அதான வாழ்க்கை துணை. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய ஃபேமிலிஸ், நிறைய குடும்பம், நிறைய புருஷன் பொண்டாட்டிட ஃபோனோட பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு தெரியா. உலகிட்டா இன்றைக்கு ஃபிங்கர் மார்க் வைக்கிற ஃபோனும் இருக்குதானே, ஆப்பிள் ஃபோன், கை விரல், அதில் 3 விரல் வைக்கலாம் தெரியுமா? உங்களோட விரல் 2 வச்சாலும் பொண்டாட்டி விரல் 1 வைங்களன், 3 உங்களோட விரலில் வச்சா பொண்டாட்டிய ஃபோனுக்கு உங்களோட விரலையும் ஒன்றை வைங்களன். பாஸ்வேர்டை சொல்லுங்களன். பாஸ்வேர்டு வருகுதில்லையே. ஏன்? முதலெல்லாம் லேண்ட் ஃபோன், வீட்டுக்குள்ளே பெல் அடித்தா ரோட்லேருந்து ஓடி வந்து ஹலோ சொல்கிறேன். இப்பெல்லாம் ஹேண்ட் ஃபோன், வீட்டுக்குள்ளே பெல் அடிக்கும், வெளியில் எடுத்துக்கு போய் ஹலோ சொல்கிறேன். ஏன்டா புருஷன் பொண்டாட்டி உள்ளுக்கு இருக்கா. நான் ஒரு விளையாட்டு சொல்லித்தரேன், 7 மண்டை விளையாடுங்க. ஒரு நாளைக்கு லீவு போட்டு பொண்டாட்டியும் புருஷனும் 2 பேரை ஃபோனையும் வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. இன்றைக்கு வார ஃபோன் முனுக்கு அவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறேன், உனக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும். கொஞ்சம் பேர் ஓடிடுவான், கொஞ்சம் பொம்பளையில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவுட் ஸ்பீக்கரா, சே அந்த விளையாட்டு சரி வராது. அப்போ எந்த விளையாட்டு உங்களுக்குள்ள தான் ஒளிப்பு மறைப்பு இல்லையே. உனக்குள்ள மனசு தூய்மையாக இருந்தா ஏன் உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிக்க? சிலர் நம்பரை போட்டு பேருக்கு பதிலாக ஏன்னு ஓட்டிக்காங்க. நான் கேட்குறேன், ஏண்டாம்பி சில பொம்பளை பிள்ளையில பேர் சில ஃபோனில் ஆம்பளை பிள்ளையா மாறி பதிஞ்சிருக்கு. ரிஸ்வான், டே இன்னொரு சேர்க்கணுண்டாம்பி, ரிஸ்வான் ஆடாது. இப்படி அது மாதிரி தான் அந்த கேர்ள்ஸுகளுக்கும் சில ஃபோனுகள் வருது. சரிடி சரிடி என்று பொம்பளையோட கேட்குற மாதிரி கேட்காளுகள் ஆம்புல அங்கால விளங்கிட்டா. அப்போ இப்படி நமக்குள்ள ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இடையில ஒருத்தனும் பெறக்கூடாது. அஜ்னபி மஹரமி உறவு பேணுறதுங்கிறது உடலால் மட்டுமல்ல, குரலாலும் தான், உங்களோட ஃபோனிலையும் தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வலா தஹஜுருஹுன்ன பில் கவுல், நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய பேச்சில் வலா தஹ்தஅன பில் கவுல், குலைந்து குலைந்து பேச வேண்டாம். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவா பேசுங்க. ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்குவான். தயவு செஞ்சு பெண்கள் குலைந்து குலைந்து பேசாதீங்க. வேணுமென்றே ஃபோன் பண்ணுவான், வேணுமென்று ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி கவுட்டுருவான். விளங்கிட்டா? ஹலோ இன்னார் இருக்காரா அப்படின்னா இது அவரை வீடு இல்லையே, உனக்கு என்னத்துக்கு, ராங் நம்பர் வெய்யி. வக்குல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவான பேச்சு. ஆனால் நம்மட பிள்ளை எப்படி கேட்குற, ஹலோ நீங்கள் யாருக்கு எடுத்த, நீங்கள் யாரு, ஹலோ நீங்கள் யாரு, அம்மா நான் யார் இருக்கட்டும், நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. நீ யாரு, நீ ப்ளீஸ் மேடம் ஃபோனை வச்சிடாதீங்க, நீங்கள் யாரு, ஹலோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ். அவனுக்கிட்ட சொல்கிற, ஏய் போன வைடா வெயிடா போன வெயிடா போன, ஏண்டி ஒண்ட ஃபோன்லேயும் ஒரு சிவப்பு பட்டான் இருக்கு வெய்யண்டி. அவனை வெயிராவோன் 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 அவனுக்கு தெரியும் உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு. வழங்கிட்டா? நேற்று ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. நேற்று கேஸ் எல்லாத்தையும் இழந்த கேஸ் ஒன்று. அந்த பொம்பளை சொன்னால் என்ன மாதிரி எத்தனை பேர் கற்பை இழந்திருப்பாங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் மானத்தை இழந்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊர் பேர் சொல்லாமல் இதை பயானில் சொல்லுங்கண்டா, அதனால் சொல்கிறேன். ஒரு நாள் கோல் வந்திருக்கு, அழுத குரல், பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, 12 மணிக்கு ஆபரேஷன். எப்படி டெக்னிக்கா பேசலாம் தெரியுமா? இப்படி பேசினவன்கிட்ட எப்படி நாம கடுகடுப்பா பேசுறது? தம்பி நீங்க யாரு, இது இன்னும் வீடு தானே? இல்ல மணி நீங்க யாரு? சாரி வாப்பா ஆபரேஷன், டென்ஷன்ல நம்பரை மாத்தி எடுத்துட்டேன், ப்ளீஸ் சாரி மன்னிச்சுக்கோங்க, வச்சுட்டேன். கணக்கு கதைக்கல அவன் அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்காங்க. அதே நம்பர்லேருந்து திரும்ப கோல், ஒரு 2 நாளையால் கோல், அதே நம்பர். எப்படி, ஹலோ ஹலோ யாரு, அன்றைக்கு தவறுதலா கோல் எடுத்தேன் நான் தான் மேடம். என்ன ரொம்ப சந்தோஷம், பாப்பா கண்ணை முழிச்சிட்டார். எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு மிஸ்ஸாக கோல் எடுத்தாலும் மிஸ்ஸாக திரும்பவும் எடுத்து உங்களுக்கு கோல் எடுத்து சொல்லணும் போல இருந்துச்சு. நீங்களும் துவா கேட்டிருப்பீங்களான்னு. எங்களை வாப்பாக்காவை துவா கேளுங்க. வாப்பா கண்ணை முழிச்சிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வச்சுட்டான். ஒன்றுமே எதிர்பார்க்கல. இங்கிருந்து
இந்த புள்ளோட மனசுக்குள்ள இப்படி ஒரு தகப்பம் பாசமா, பாப்பாவில் இந்த காலத்தில் ஒரு பொடியனுக்கு இவ்வளவு இறக்கமா, அப்படியே பாசத்தை அப்படியே வச்சிருக்கானே, நல்ல பையனா இருக்கானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப ஒரு ஃபோன். மேடம் நான் தான். சொல்லு தம்பி, ஒரு நம்பர் மாறி எடுத்ததில் உங்களோட எப்படியோ ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். நீங்கள் எங்கன்னு தெரியா மேடம், நான் வாப்பா ஆரோக்கியமாக வந்தால் ஒரு மாடை அறுத்து கொடுக்குறேன். நேற்று வச்சேன் மாடை அறுத்திருக்கோம், எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கும், உங்களுக்கும் இறைச்சி கொடுக்கணும்ன்ற மனசுனோடு. இல்லாட்டி விடுங்க, நீங்கள் விரும்பினா உங்களுக்கு ஒரு இறைச்சி தரப்போகிறேன்னு. தாங்க தம்பி, அப்போ உங்களோட அட்ரஸை சொல்லுங்க. அட்ரஸை சொன்னா மாடதா இதுக்கு மாடா அறுப்பான், 1 கிலோ இறைச்சி கடையில் வேண்டி கொடுத்து கொடுப்பீதான். இதுக்கு மாடா இருப்பானா? இந்த பிள்ளையில மனசு, இந்த நம்மளோட பொம்பளையில பேத்தனம் என்ன தெரியுமா, மாடறுத்து கொடுத்தும் நமக்கு இறைச்சி தந்தான். அதோட தொடர்ந்த கதை அப்படியே தொடர்ந்து பாசக்கார பையனோட பாசத்தை வச்சு புருஷன் கோல் எடுக்கிற நேரம் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று சொல்லி இவனோட பேசி கதை ஜீவிய 2 கனெக்ஷன் ஆகி தவறு நடந்து கையை கழுவி போன தூக்கி சிம்ம கலட்டி எறிஞ்சிட்டான். விஷயம் முடிஞ்சு. இப்போ இவ தௌபாக்கு வந்து பாவ மன்னிப்பு செஞ்சு அல்லது ஒரு நோன்பு டைம் வந்து எனக்கு என்ன குற்ற பரிகாரம், நான் என்ன செய்யணும், நான் செஞ்ச தவறுக்கு நான் என்னென்ன தௌபா செய்யுங்க அல்லா கிட்ட, வேறு என்ன செய்யலாம், இனிமேல் இந்த தவறை செஞ்சிடாங்க. அப்போ சொன்னால் கண்டிப்பாக இதை சொல்லுங்க மௌலவி, இப்படி நிறைய பேருக்கு அநியாயம் செய்வானுகள். ஒரு சின்ன ஒரு மிஸ்கோல், ஒரு சென்டிமெண்ட். ஏன்னா ஆண்களுக்கு நல்லா தெரியும், பெண்களுக்கு நல்ல ஒரு சென்சிட்டிவ் இருக்குது. நல்ல ஒரு சின்ன ஒரு அழுதாச்சேரி கலட்டி கொடுத்துருவீங்க, இதை வச்சு மிஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அஜ்னபி மஹரமி உறவு பேணல் இல்லை, உடலால் மட்டுமல்ல குரலாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, குரலாலும் கவனமாக இருங்க. எனவே கனவு மனைவி உறவு நீடிக்க வேண்டும் என்றால் ஆடை என்கிற உதாரணத்தை கச்சிதமாக பிடிச்சிக்கோங்க. ஆடை எப்போதுமே நம்மளோடு இருக்கணும், இடையில ஒன்று வந்து சேர அளவுக்கு தள்ளி வச்சிடாதீங்க, இன்னொன்று வந்துடும். ஆளுக்கால் அன்பு காட்டுங்க, ஆளுக்கால் பரிந்துரை செய்யுங்க. எப்போதுமே கணவன் மனைவி செய்த நலவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும், மனைவி கணவன் செய்த நலவுகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு என்று நடந்து ஒரு சண்டை என்று வந்து விட்டா செய்த குற்றங்கள் மட்டும்தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அந்த நேரம் சில நல்லதுகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நல்லா இருக்கலாம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு